ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் ஒருவரே விடுதலை தருபவர். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷரால் எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் நம்மை சிருஷ்டித்த கர்த்தரால் கூடும். நம்ம அப்படியே எழும்பி நின்று இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையாக நீர் கொடுத்த இந்த கூடுகைக்காக நன்றி. எங்கள் மத்தியில் நீங்க பாடல் ஆராதனை வேளையிலெல்லாம் ஆசீர்வாதமாக வழிநடத்தினீங்க. இந்த செய்தி வேளையை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமா இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த வார்த்தை விடுதலையை கொண்டு வருவதாக, தேவ வல்லமை வெளிப்படுவதாக, தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக, தேவ கிருபை இறங்குவதாக, ஏசப்பாவுடைய வல்லமை வெளிப்படுவதாக. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், உங்க வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கூயவனே, கூயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உயவனே, உயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே, நிரம்பி வழி பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கர்த்தாவே, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. உங்க வசனம் இந்த இடத்துல வல்லமையாய் கிரியை செய்வதாக. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் அது கிரியை செய்வதாக. கல்லான இருதயங்களில வார்த்தை விடுதலை கொண்டு வருவதாக. இன்றைக்கு நம்பிக்கை இல்லாம இந்த இடத்துல வந்திருக்கலாம், நம்பிக்கை இல்லாம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரலோகத்தின் பிரசன்னம் இப்பொழுது உம் பிள்ளைகளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சொல்லும் அடியார் கேட்க காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. பேசுகிற ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் 30, 60, 100மான ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருவீராக. உமது வல்லமையில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். லூக்கா 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷனால் எவைகளெல்லாம் கூடாது? மனுஷனால் எதெல்லாம் செய்ய முடியாது? அதெல்லாம்
ஆண்டவரால் கூடும், கர்த்தரால் கூடும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் எதெல்லாம் கூடாது? ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து இனிமே விடுதலை இல்லை, நீங்க ஆண்டவர்கிட்ட தான் வேண்டிக்கிடணும் அப்படின்னு மருத்துவம் சொல்லலாம். ஆனால் கர்த்தரால் கூடும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அப்படி சுகம் தந்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாத தேவன். ஒரு மனிதனுடைய உயிர் பிரிந்து விட்டால் இனி முடியாது அப்படின்னு தான் மருத்துவம் சொல்லக்கூடும். ஆனால் ஆண்டவர் மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பினவர். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் மனுஷனால கூடாதவைகள். ஒரு தம்பதிக்கு வயது சென்று விட்டது, திருமணமாகி அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது, இனி குழந்தை பெற்றெடுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லலாம், பலர் சொல்லக்கூடும். ஆனால் ஆண்டவரால் கூடும். ஒரு ஏழை மனுஷன், எனக்கு நிலமும் கிடையாது, எனக்கு வீடும் கிடையாது, எனக்கு நல்ல ஒரு பிசினஸும் இல்லை, வேலை செய்யக்கூடிய பலனும் எனக்கு இல்லை, நான் எப்படி ஒரு வீட்டை கட்ட முடியும், நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்க்க முடியும், எப்படியா என் வாழ்க்கை முடியுமோ, இதுதான் என் வாழ்க்கை, இப்படியே நாங்க தரித்திரத்துல தான் இருக்க போகிறோம் அப்படின்னு மனுஷர்கள் சிந்திக்க கூடும். ஆனால் ஆராய்ந்து முடியாத பெரியவைகளையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவரால் செய்ய முடியும். பெரிய கடன் பிரச்சனை, என்னால வேலை செய்ய பலன் இல்லை, இந்த கடனை அடைக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்றாலும் முடியாது, ஆனா இது எப்படி என்ன என் வாழ்க்கை முடிய போகுதோ, தற்கொலை தான் என் வாழ்க்கையின் முடிவா, இனிமே வாழவே முடியாதே, ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மனுஷரால் இது கூடாதது. சொந்தங்களால் கை கொடுத்து பார்த்தோம், இது அளவு மிஞ்சின கடன் ஆகிவிட்டது. ஏதோ ஒரு வியாதி வந்து பொருளாதாரமே சிதைந்து போனது. வாழ்க்கையில எத்தனையோ தொழில்களை செய்து பார்த்தோம், எத்தனையோ சுயபலத்தால் ஓடி பார்த்தோம், ஒன்றுமே முடியலையே, வாழ்க்கை அவ்வளவுதான், இப்படிதான் நம்ம வாழ்க்கை முடிய போகிறது என்று நாம் எண்ணக்கூடும். நம்மை பார்த்து இந்த உலகத்தின் பல மனிதர்கள் நினைக்கக்கூடும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஆண்டவராலே எல்லாம் கூட, மனுஷரால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. எல்லாரும் சொல்லுவோமா? கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது,
கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாம் கூடும். நம்மால ஒருவேளை முடியாம இயலாம இருக்கலாம், மருத்துவத்தால முடியாம இருக்கலாம், இந்த உலகத்தால முடியாம இருக்கலாம், விஞ்ஞானத்தால முடியாம இருக்கலாம், சயின்டிஸ்டுகளால முடியாம இருக்கலாம். ஆண்டவரால முடியும். ஆபிரகாம் என்று ஒரு தேவ மனிதன் இருந்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அவரை சொந்த ஜனத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி பேசி, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அப்படி ஆண்டவர் பேசி அவரை அழைத்தார். இந்த ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் வயது சென்றவர்களான பொழுதும் குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தது. அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய தூதன் அவர்களை சந்திக்கிறான். அப்பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று அந்த வசனம் பார்க்க முடியும். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் இடத்துல வயது சென்று முதிர் வயதா இருக்கிற அவளிடத்துல சொல்றாங்க ஒரு செய்தி. அடுத்த உற்பத்தி கால திட்டத்துல நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுது. அவங்களுக்கு நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை, இந்த உலகத்துல சாத்தியதே இல்லை. அவங்க சொல்றாங்க 11வது வசனத்துல, ஆபிரகாமும் சாராளும், ஆதியாகமம் 18:11, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் உள்ளத்துல நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுமான பின்பு எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை என்ற ஒரு காரியம்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னபடியே உற்பத்தி கால திட்டத்தில் உன்னிடத்தில் நான் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அந்த 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை தந்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இது மனுஷனால் கூடாததுதான், மருத்துவத்தால் கூடாததுதான், மனித அறிவுக்கு புலன்படாததுதான். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்கிறவர். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளை ஆண்டவர் கர்த்தர் சாராளை ஆசீர்வதித்ததை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 21, 1, 2, 3 ஆகிய வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் மேல் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிறவர். அவர் யோபு சொன்னார், அவர் சகலத்தையும் தேவரீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடுவது இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனை யாராலும் சங்கிலியினால கட்ட முடியாது, அந்த அளவுக்கு அவனை பிசாசுகள் பிடித்து அலக்களித்துக் கொண்டே இருந்தது. அவன் வாழ்க்கையில அநேக வேதனைகளை பட்டுக் கொண்டிருந்தான். கல்லறைகளில தங்கினான், தன் உடலை காயப்படுத்தினான். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவனுடைய அவன் சங்கிலிகளை தளர்த்து அவன் விலங்குகளை எல்லாம் உடைத்து போடுவான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், யாராலும் அவனுக்கு விடுதலை கொடுக்கவே முடியல. இந்த உலகத்தில் எத்தனையோ மந்திரவாதிகளை அந்த மனுஷன் தேடி இருப்பான். இந்த உலகத்தில் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களை அந்த மனுஷனும் அவன் குடும்பத்தாரும் தேடி ஓடி இருப்பார்கள். அவர்கள் தெரிந்த
எத்தனையோ காரியங்களை அவர்கள் முயற்சி எடுத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலி நகலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்குகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை ஒருவராலும் அடக்கக்கூடாது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கூட ஆண்டவராகிய தேவன் சந்தித்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஹல்லேலூயா! எத்தனை சங்கிலி போட்டு கட்டினா கூட கட்ட முடியாத மனுஷன், அடக்க முடியாத மனுஷன், அவ்வளவு பெரிய பிசாசின் பிடியில் அகப்பட்ட மனிதன். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் பிசாசின் உபத்திரவத்தில் வேதனைப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். எங்கு எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? எங்க போனா எங்களுக்கு இந்த போராட்டத்தில் விடுதலை கிடைக்கும்? இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். இயேசு உங்களுடைய பிசாசின் போராட்டத்தின் விடுதலை ஆக்குவார். எப்பேற்பட்ட காரியமானாலும், மந்திரமா இருக்கலாம், பில்லி சுனியோன்னு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், எந்த பாவமானாலும் எந்த பிரச்சனை ஆனாலும் எப்பேற்பட்ட சாபத்தையும் இயேசு மாற்ற முடியும். என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதது, மருத்துவத்தால் கூடாதது தேவனால் கூடும், இயேசுவாலே கூடும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருக்கு செய்ய வல்லமை உண்டு. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில காற்றை இறையாத அமைதலாயிருந்து சொன்னார், கடலை பார்த்து அமைதலாயிருந்து சொன்னார். அவர் சொல்ல ஆனது, அவர் கட்டளையிட நின்றது. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 38 வருடம் யாருடைய உதவியும் அவனுக்கு கிடைக்காம நம்பிக்கை இழந்து போனவனாக, இனிமே என் வாழ்க்கையின் முடிவு இதே படுக்கையில் தான் என் மரணம் என்று நினைத்து கொண்டிருந்த மனுஷன், அந்த மனுஷனை இயேசு தேடி போனார். யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். பெதஸ்தா என்ற குளத்தை தேவதூதர்கள் இறங்கி கலக்கும் பொழுது யார் முதலாவது இறங்குகிறார்களோ அவர்கள் விடுதலையை பெற்று போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த 38 வருஷமாக படுத்த படுக்கையில் இருக்கிற அந்த மனுஷனை யாருடைய உதவியும் இல்லை அவனை கொண்டு போய் விடுவதற்கு. அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது சொல்றான், என்னை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் போகும் முன்னாடியே மற்றவங்க இறங்கி சுகம் பெற்றுட்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனை தேடி போய் அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்தார். ஆண்டவர் அந்த மனுஷனை ஆண்டவர் கண்டு விடுதலை ஆக்கினார். அந்த மனுஷன் சொல்றான், நான் போகிறதற்கு முன்னாடி வேறொரு மனுஷன் முன்ன போய் விடுதலை பெற்று போகிறான். 38 வருஷமாக இங்கே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 8வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா! எத்தனை வருடமான வியாதிகளானாலும் என் இயேசு சுகமாக்க முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தேவனுடைய வல்லமை, அவர் மாறாத தன்மை கொண்டவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். அவருடைய வல்லமை பெரியதா இருக்கிறது. நம்மை அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலம் உள்ளவன், பலன் அற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தால் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன், பலன் அற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும்
உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவருக்கு சின்ன விஷயம்தான். அவருக்கு நம்முடைய பிரச்சனை மேட்டரே கிடையாது. எந்த பிரச்சனையில நம்ம இருந்தாலும் இயேசு நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் முழுமையிலும் பிரயாசப்படுறாங்க. ராத்திரி பகலா நம்மவும் எவ்வளோ உழைக்கிறோம், நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாம நாமும் அமர்ந்திருக்கிறோம். அந்த இடத்துல சீமோன் லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு ஐயரே, முழுமையிலும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படவில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ராத்திரி முழுமையில நாங்க பிரயாசப்பட்டோம். பேதுருக்கெல்லாம் எந்த பகுதியில் எந்த வலை போட்டா என்ன மீன் அகப்படும்னு அவங்களுக்கு தெரியும். தொழில் செய்து, கடல் தொழில் செய்து ரொம்ப பழக்கமானவங்க. ஆனா அவங்க முயற்சியால ஒண்ணு இல்லை, அவங்க டேலண்டால ஒண்ணு இல்லை, இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸால ஒண்ணு இல்லை. இதோ நம்ம கூட நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், என் குடும்பம் முன்னுக்கு வர முடியலைங்க. நாங்க எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறோம், ராத்திரி எல்லாம் நாங்க உழைக்கிறோம், பகலெல்லாம் உழைக்கிறோம், ஆனா ஒண்ணுமே எங்களுக்கு அகப்பட மாட்டேங்குது. நாங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியல, சமுதாயத்தில் கடன் பிரச்சனையில, போராட்டத்தில் பொத்தலான ஒரு பைய போல எங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரால் எல்லாம் கூடும். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. முதலாவது நாம் இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவங்க சொல்லுகிறாங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன் என்றான். இதுக்கு முன்ன உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. வார்த்தையாக வந்த ஆண்டவர், சிலுவையில ரத்தம் சிந்தினவர், பாவத்தை மன்னிக்க தன்னையே பலியாக கொடுத்தவர், அவர் ஒரு மனிதனுடைய வாழ்வையில முதலாவது வர வேண்டும். இயேசு இல்லாத வாழ்க்கை சூனியமானது, பூஜ்ஜியம், அதில் ஒன்றுமே இருக்க முடியாது. இயேசு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறும். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற முடியும். இதுவரைக்கும் நம்ம பல பிரயாசங்களை எடுத்திருக்கலாம். பேதுருவுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவருக்கு கடலை குறித்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. உங்களுக்கு பிசினஸ் குறித்து அநேக காரியங்கள் தெரியலாம், வாகனத்தை குறித்து அநேக காரியங்கள் தெரியலாம், விவசாயத்தை குறித்து அநேக காரியங்கள் தெரியலாம், மார்க்கெட்டிங்கை குறித்து உங்களுக்கு அநேக காரியங்களை தெரியலாம். இந்த உலகத்தில் உள்ள கல்வியெல்லாம் நாம் கற்றிருக்கலாம். ஆனாலும் நான் செய்கிறது ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது. என் வாழ்க்கையில எவ்வளோ பிரயாசப்படுகிறோம், ஆனா எங்களால் முன்னுக்கு வர முடியல, எங்களால் ஆசீர்வாதமா மாற முடியல அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு தான் பேசிட்டு இருக்கிறார். இயேசுவின் வார்த்தையை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து தேவ பயத்தோட செய்து பாருங்க. அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு உங்களுடைய வார்த்தையின்படி நாங்க இதை ஒரு விஷயம் கூட செஞ்சு பார்க்கிறோம், அவங்க செஞ்சாங்க, பிளஸ் பண்ணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்கிறத நீங்க வரும் நாட்களில் பார்ப்பீங்க. ஆண்டவர் பெரியவர், ஆண்டவரால் எல்லாம் கூடும், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 2 ராஜாக்களின் புத்தகத்தில் அங்கே தகப்பன் மரித்து போகிறார். விதவையான தாய் தன்னுடைய பிள்ளைய கடன்காரன் வந்து நெருக்கி அடிமைப்படுத்தி கொண்டு போக நிற்கிறான். அந்த சூழ்நிலையில நெருக்கப்பட்ட ஒரு குடும்பம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அந்த 1 முதல்
7 வசனங்களை முடிய வாசித்து பார்த்தால், அந்த கணவர் இறந்து போகிறார். ஆனா உமது அடியான் கடன் கொடுத்தவன் என் 2 குமாரரையும் அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். ஒரு விதவை எப்படிங்க என்னை வாழ்க்கையில கடன் அடைக்க முடியும்? தம் பிள்ளைகளை கடன் பட்டவன் அடிமைப்படுத்தி கொண்டு போக இருக்கிற ஒரு சூழ்நிலை. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும்? கடன் பிரச்சனை, ஐயோ கடன் பிரச்சனை. இனிமே இந்த கடன் நின்று நாங்க வெளியே வர வாய்ப்பே இல்லை, தற்கொலை தான் முடிவு, நாங்க தற்கொலை பண்ணி செத்துடலாமா, என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வருது, என் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி அநேக குடும்பங்களை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்கள் கூட இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். கணவர் இறந்து போனார், 2 குழந்தைகளையும் கடன் பட்டவர்கள் அடிமையாக்க கொண்டு போக இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில தீர்க்கதரிசி கேட்கிறார், ஆண்டவருடைய ஊழியக்காரன் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணுமா? அப்போ அவர் சொல்றார், உன்கிட்ட என்னமா இருக்கு, அதை கொண்டு வா. ஆண்டவர் சொன்னபடியே, தீர்க்கதரிசி சொன்னபடியே அவங்கிட்ட இருந்ததை கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்ததை அவர் பிளஸ் பண்ணார். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். அவங்க அந்த கடன் எல்லாம் தீர்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால முடியும். நம்ம கிட்ட எது இருக்கோ அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். இதுவரைக்கும் நம்ம கடன் பட்டிருக்கலாம், பிரச்சனை பட்டிருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார் இல்லையா, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர். கடன் பிரச்சனையில நான் எப்படி ஆண்டவரே விடுதலை ஆகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு அந்த இடத்துல அந்த தாயுடைய கடனை அடைப்பதற்கு அவங்க கிட்ட இருந்த அந்த எண்ணெயை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆண்டவர் அந்த எண்ணெயினால அவங்ககிட்ட இருந்த பொருளை கொண்டு அந்த குடும்பம் கடன் பிரச்சனை நின்று விடுதலை ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதது தான் தேவனால் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்ம ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். கடன் பிரச்சனை நின்று ஆண்டவர் விடுதலையாக்குவார். நம்முடைய முயற்சிகளால இதுவரைக்கும் நம்ம செய்தோம், எதுவுமே நமக்கு வாய்க்காம இருந்தாலும் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் பயங்கரமான போராட்டம், எனக்கு விடுதலே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சா கூட ஆண்டவர் விடுதலை தருவார். இந்த வியாதி எனக்கு மரணம் தான் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட இயேசு கிட்ட வரும் பொழுது இயேசு நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். நாம் விடுதலை பெறணும்னு சொன்னா நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் விடுதலை பெறணும்னா என்ன செய்யணும்? யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்கள் நடுவில் நாளைக்கு உங்கள் நடுவில் நான் அற்புதத்தை செய்வேன். நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். அப்பதான் நமக்கு அற்புதம் நடக்கும். எப்போ நமக்கு அற்புதம் நடக்கும்? நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும், நம்மை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி நம்ம பரிசுத்தமா மாறுவது? பரிசுத்தத்துக்கு என்ன வழி? பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் வழிகளை செய்து வைத்திருக்கிறார். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். அப்பதான் ஆண்டவர் அற்புதத்தை நமக்கு செய்ய முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும் பொழுது ஆண்டவர் பாவத்தினின்று விடுதலை ஆக்குகிறவர் என்றும் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன் என்றும் நாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். பாவத்தினின்று நாம் விடுதலையாக ஆண்டவர் ஒருவர் தான் வழி.
எத்தனையோ பேர் இன்றைக்கு பாவத்தின் நின்று எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாததுனால அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை, எவ்வளோ காலில் செருப்பு இல்லாமல் நடந்து பரிசுத்தம் வேணும்னு வாஞ்சிக்கிறாங்களே, எவ்வளோ தங்கள் சரீர முயற்சியினால எவ்வளோ வாஞ்சிக்கிறாங்களே, ஆனால் அவங்களால ஒரு பீடி துண்டை கூட விட முடியலே, அவங்களால ஒரு மதுபானத்தை விட முடியலே, அவங்களால எந்த ஒரு காரியத்தை விட முடியலே. நம்ம ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், நான் அந்த அளவுல ஒரு பாவி ஒண்ணு இல்லை, நான் அந்த அளவுல பக்கத்து வீட்டுக்காரனை போல இல்லை, நான் சர்ச்சில் வர்ற மற்றவங்கள மாதிரி இல்லை, நான் என் ஊர்ல இருக்கிற மற்ற மனுஷனை மாதிரி இல்லை. அப்படி பல காரியத்தை நம்ம சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டுடைய வேதம் ரோமர் 3:12 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இந்த பூமியில் இல்லை. அதனால தான் ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனாக பிறந்தார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கூப்பிடுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்கிறவர் என்று நாம் பார்க்க முடியும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆனால் யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஒரு நாள் ஒரு மனுஷன் ஒரு நாள் பீடி அடிக்க ஆரம்பிச்சா அவன் அடுத்து தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு நாள் ஒரு கணேஷ் போட ஆரம்பிச்சா அவன் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிடறான். ஒரு நாள் மொபைலை வச்சு அவன் பார்த்துட்டு இருக்கிறான், ஏதோ ஒன்று ஆபாசமா வருது, அதை தொடுகிறான், அவன் அதற்கு அடிமையாகி விடுகிறான். ஒரு நாள் விபச்சார பாவத்தில் அடிமையாகிறான், தொடர்ந்ததுக்கு அடிமையாகிறான். ஒரு நாள் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பீர் குடிக்க ஆரம்பிக்கிறான், அப்படியே அதுல கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அவன் பெரிய குடிகாரனா மாறுகிறான். ஒரு நாள் அவன் மந்திரவாதிகளை குறி சொல்றவங்களை தேடி போகிறாங்க, தொடர்ந்து அவங்கள தேடி போய் தன்னுடைய பணத்தை எல்லாம் கொடுத்து விடுதலை இல்லாம அப்படியே அவங்க வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரியம் மனுஷனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினால் எந்த பாவமானாலும் விடுதலையாகும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை நமக்கு உண்டு. யாரானாலும் இயேசுவை நம்பி, இயேசுவே எனக்கு விடுதலை தாருன்னு சொல்லி நீங்க கூப்பிடும் பொழுது இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். எங்க நிற்கிற நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நான் மனுஷன். இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் பேரை சொல்லி கூப்பிட்ட அனைவரும் அற்புதத்தை பெற்றாங்க. இயேசுவின் பேரை சொல்லி இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டவங்களுக்கு இயேசு நின்று விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நீங்க அவரை தேடி வந்திருக்கிறீங்க, அவரை நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீங்க. அவர் நிச்சயம் உங்களை விடுதலை ஆக்குவார். அவர் நிச்சயம் உங்களை விடுதலை ஆக்குவார். மனுஷனால கூடாதது எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பல காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறதுன்னு நீங்க பயந்துட்டு இருக்கலாம். உங்க வீட்டை பார்த்து ஜோசியர்களும் குறி சொல்றவர்களும் பல காரியத்தை சொன்னதை நீங்க கேட்டு உங்க வாழ்க்கையில நீங்க பயந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் குறிகாரருடைய குறிகளை அபத்தமாக்கி என் ஸ்தானாதிபதியாகிய ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலப்படுத்தி அவர் அற்புதத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. ஜீசஸ். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம், கர்த்தர் விடுதலையாக்குகிற நேரம். இந்த விடுதலை கூட்டத்தில் இயேசு விடுதலையாக்கும்படி வந்திருக்கிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா.
உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இயேசுவே, என்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இயேசுவின் சமூகத்தில் விட முடியாத பாவம் இருக்கிறதா? விட முடியாத ஒரு காரியத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா? இயேசு சமூகத்தில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அறிக்கை செய்து விட்டு விடுகிற மனுஷன் ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற முடியும். ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பிரைஸ் காட். இயேசுவே என்று கூப்பிடுங்க. அவர் நமக்கு விடுதலை தரும்படி இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்தார். அவருடைய வல்லமை இப்பொழுது உங்கள் நடுவில் வந்திருக்கிறது. அவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் வந்திருக்கிறது. அவருடைய கரம் இப்பொழுது உங்கள் மீது அமருகிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்களை நீங்கள் பரிசுத்தம், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். ஆண்டவரே என்று உங்களை நீங்கள் தாழ்த்தி பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தமாகுதலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன் முடிவு நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் தேவன் மேன்மையானதை வைச்சிருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி துதியுங்க, கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வயது முதிர்ந்த காலத்துல ஒரு குழந்தையை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரானா, இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாம இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தா இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மீது பாய்ந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் தொடுதல் உங்கள் மீது வருகிறது. நீங்கள் விசுவாசியுங்கள், இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதை நீங்கள் நம்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று அறிக்கை பண்ணுங்க. அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. யாராலும் சங்கிலியால கட்ட முடியாத ஒரு மனுஷன், அவன் சொந்த பந்தங்கள் எல்லாம் அவனை முயற்சி பண்ணினாங்க. எத்தனையோ உலகத்தில் மந்திரவாதிகளை தேடி போனாங்க, எத்தனையோ புண்ணிய தலங்களை தேடி ஓடினாங்க. தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அவன் அப்படிப்பட்ட செலவுகளை செய்து பார்த்தோம். இந்த விடுதலை இல்லாம இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவ குமாரனாய் வெளிப்பட்டவர். அவருடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மீது வந்திருக்கிறது. அவருடைய பிரசன்னம் உங்கள் மீது இறங்குகிறது. அவருடைய மகிமை உங்கள் மீது வருகிறது. நீங்கள் இப்பொழுது அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். கடன் பிரச்சனை, ஹல்லேலூயா, ஆண்டவரே என்று சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? தேவ வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனை, என்னுடைய பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போகிற அளவுக்கு கடன், என்கிட்ட ஒண்ணு இல்லை, என்கிட்ட ஒண்ணு இல்லை. எது இருக்கிறதோ அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அந்த விதவை வீட்டில் இருந்த அந்த எண்ணெய் குடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த இடத்தில் ஒரு பிளஸிங் உண்டானது. அவங்க கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழியை கர்த்தர் திறந்தார். கடன் பிரச்சனையில பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் கடனை இயேசு அடைக்க முடியும். ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. ஆவியானுடைய பிரசன்னம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய மகிமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவே என்று கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. மனிதனால உங்களால முடியாம இருக்கலாம், மருத்துவத்தால முடியாம இருக்கலாம், விஞ்ஞானத்தால முடியாம இருக்கலாம், ஆண்டவரால முடியும். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, முழுமையில நாங்க பிரயாசப்பட்டோம், ஆனா ஒண்ணுமே எங்களுக்கு அகப்படல ஆண்டவரே. ஒரு கடன்ல ஒரு இமி கூட நாங்க குறைக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தர். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் உங்களுக்கு புதிய வழிகளை திறப்பார். அவர் வனாந்திரத்தில் வழியை திறக்கிறவர், இல்லாததை இருக்கிறவைகளாய் பார்க்கிறவர். அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, இன்றைக்கு செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, இன்றைக்கு செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. குருடன் செவிடர் உடவருக்கு அற்புதம் செய்தார். நம்பி வந்த உங்களுக்கு அற்புதம் செய்வார். குருடர் முடவர் செவிடருக்கு அற்புதம் செய்தார். நம்பி வந்த உங்களுக்கு
செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே. இன்றைக்கு செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே. அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே. இன்றைக்கு செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நேரம், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிற நேரம். ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்துங்கள். ஆண்டவரே என்று வெறுமையாக்குங்கள். என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே, என் பலத்தால முடியல ஆண்டவரே, சீசருடைய பராமுழுமையின் பிரயாசத்தினால முடியலையே. இயேசு வந்த வேளையில தான் மாற்றம் நடந்தது. இயேசுவின் வார்த்தை வந்த வேளையில தான் விடுதலை உண்டாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை அறுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது உங்கள் வீடுகளுக்குள் இறங்குகிறது, உங்க சரீரத்தில் இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை நீங்க இப்போ அனுபவிக்க முடியும். இயேசுவே, இயேசுவே எங்களுக்கு இறங்கும். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவர்களை நோக்கி பார்க்கிறார். நரம்புகளுக்குள் தேவ வல்லமை இறங்குகிறது, எலும்புகளுக்குள் தேவ வல்லமை இறங்குகிறது, பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் தழும்புகள் உங்களை தொடுகிறது, இயேசுவின் தழும்புகள் உங்களை தொடுகிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். ஜீசஸ், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி, 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 நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரத்தில் விட்டு விடுங்க. ஆண்டவரே, என்னால இதை பாதுகாக்க முடியாது, என்னால இதை எதையும் செய்ய முடியாது. ஆண்டவரே, எதாயினும் செய்யக்கூடுமானா செய்யுங்க ஆண்டவரே, எதாயினும் செய்யக்கூடுமானா செய்யுங்க ஆண்டவரே. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை இப்பொழுது இந்த விடுதலை கூட்டத்தில் உங்கள் மீது வருகிறது, உங்கள் மீது வருகிறது. இயேசுவின் சிந்தின அந்த ரத்தம் உங்க உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் இறங்குகிறது. அவருடைய தழும்புகள் உங்கள் வியாதி இருக்கிற இடங்களை தொடுகிறது. கட்டிகளா பயந்துட்டு இருக்கிறீங்களா? வியாதியா பயந்துட்டு இருக்கிறீங்களா? மருத்துவம் உங்களை நம்பிக்கை இழந்து விட்டதா? மருத்துவம் உங்களுடைய ஆயுசு நாட்கள் குறைத்து சொல்லிவிட்டதா? ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது, ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. ஜீசஸ், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க. நீங்க மகிமைப்படுத்துங்க. நீங்க உங்களுடைய சரீர நிலைமையை பார்க்காதீங்க, மருத்துவ ரிப்போர்ட்டை பார்க்காதீங்க, சயின்ஸை பார்க்காதீங்க. இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. இயேசு நாமம் சொன்னால் போதும், நோய்கள் உதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா.
கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே. இப்போதே அற்புதம் நடக்கிறது. உம்மால் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை விடுதலையாக்குகிற நேரம், அவருடைய வல்லமை உங்களை தொடுகிற நேரம். அவர் உங்களை கண்ணீரை துடைக்கிறவர். படுக்கை முழுமையில் கண்ணீரால் நினைத்திருக்கிறீங்களா? உன் கண்ணீர் துருத்தியில் இருக்கிறது. உன் கண்ணீரை கர்த்தர் நினைக்கிற நாள் நெருங்கி இருக்கிறது. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைய போகிறது. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் நீ துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் தேவனுடைய வல்லமை இன்பமானதை கொண்டு வருகிறது. கர்த்தர் புதியவைகளை செய்ய போகிறார். அது இப்பொழுதே தோன்ற போகிறது. அது நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாததும் நீங்கள் எண்ணி முடியாததுமாய் இருக்க போகிறது. எலியாவின் தேவன் பெரியவராய் இறங்கி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருக்கிற நேரம். ஆண்டவருடைய சட்டையின் மறைவில் உங்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் விடுதலை தருகிறவர். ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கிறாங்களா? உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறாங்களா? கணவர் உங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்களா? மனைவி உங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் இப்பொழுது தொடுவார். ஆண்டவர் அடங்காதவர்களை அடக்குகிறவர். ஆண்டவர் குழந்தையை போல மாற்றுகிறவர். ஆண்டவர் உங்க குடும்பத்தில் மாற்றம் செய்ய முடியும். இயேசுவே என்று கூப்பிடுங்க. என் மகனை ரட்சியும், என் மகளை ரட்சியும், என் மனைவியை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும். குடும்பத்தில் போராடுகிற பிரிவினை நாவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. அதை நான் உணர்கிறேன். உங்க குடும்பத்தில் போராடுகிற பிரிவினை நாவி வெளியேறுகிறதை நான் உணர்கிறேன். இயேசுவின் வல்லமை இப்பொழுது உங்க குடும்பத்தில் போராடுகிற அந்த பிரிவினை நாவியை வெளியே தள்ளுகிறார். அவருடைய வல்லமை உங்க வீட்டுக்குள் இறங்குகிறது, உங்கள் சரீரத்தில் இறங்குகிறது. பிரிவினை நாவிகள் எரிகிறது. Fire of the Holy Ghost. இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் உண்டாகிறது. மரணத்தின் ஆவிகள், மரணத்தை கொண்டு வருகிற, பயத்தை கொண்டு வருகிற, பயத்தை கொண்டு வருகிற, பயத்தை கொண்டு வருகிற வல்லமை அழிகிறது. இயேசுவின் நாமத்தில் விசுவாசிங்க. ஆண்டவரை பேர்ல நம்பிக்கை வைங்க. ஆண்டவரை நம்பி இயேசுவே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. உங்கள் இருதயத்தை விட்டு பயம் மறைகிறது, தைரியம் உண்டாகிறது. ஜீசஸ். அவருடைய ரத்தம் இறங்குகிறது. அவருடைய தழும்புகள் உங்களை தொடுகிறது. ஹalleluya, ஹalleluya. இந்த பயத்தின் ஆவி வெளியேறுகிறது. நம்பிக்கை இல்லாமைகள் மாறுகை, நம்பிக்கை வருகிறது. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் படிப்பை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கு வீடு கட்டும் காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. என் பிரயாசம் எல்லாம் ஒண்ணு இல்லை. இயேசுவின் நாமத்தில் பொருளாதாரத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும். இந்த இடத்துல உங்க வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் பொருளாதாரத்தில் உயர்த்தப்படுவார்களாக. நிலைமை மாறுவதாக, தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் முறிவதாக, குடும்பங்களில் போராடின ஆண்டவரே வீண் செலவுகள் இன்று மறைவதாக, கையின் பிரயாசம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் வருவதாக. ஜீசஸ் நேம். இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் கடன் பிரச்சனைகளை மாற்றும்படி அவருடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் உங்கள் பிரயாண பாதுகாப்புக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்க எங்க போனாலும் என் வாகனத்தில் இயேசுவின் ரத்தத்தை தளிக்கிறேன், என் வாகனத்தில் இயேசுவின் ரத்தத்தை தளிக்கிறேன், என் வீட்டின் நிலைக்காலில் இயேசுவின் ரத்தத்தை தளிக்கிறேன், என் தெருவில் இயேசுவின் ரத்தத்தை தளிக்கிறேன். இதோ இந்த சத்தத்தை கேட்கிற இந்த பகுதி முழுமையிலும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்தகார சக்திகள் எரிந்து சாம்பலாவதாக, அந்த வல்லமைகள் அழிவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை பொழுது விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. ஜீசஸ் நேம். இயேசுவின் வல்லமை செய்கிறது, இயேசுவின் வல்லமை செயல்படுகிறது. ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க இன்னும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை விட்டு விலகல, இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை விட்டு விலகல. அவருடைய பிரசன்னம் உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆவியானுடைய வல்லமைக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படல, நான் மனம் திரும்பல, இன்றைக்கு தான் ஆண்டவரே என்னை பரிசுத்தம் பண்ணணும்னு நான் கேட்டிருக்கிறேன், என்னை பாவத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு தெரியாம இருக்கிறேன், ரகசியமா இருக்கிறேன் அப்படின்னு உங்க மனதில் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ கர்த்தராகிய இயேசு மூலம் நமக்கு கிடைக்கிற பலன் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நீங்க தரிசிக்கணும்னா இயேசு கிட்ட உங்களுடைய பாவங்களை மனம் திறந்து அறிக்கை பண்ணுங்க. மனம் திறந்து அறிக்கை பண்ணுங்க. நான் பாவி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். நான் பாவி ஆண்டவரே, உம் இரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே, எனக்கு இந்த குடியினின்று விடுதலை தாரும். இயேசுவே, இந்த பீடியினின்று விடுதலை தாரும். இயேசுவே, இந்த போதை வஸ்துக்களினின்று விடுதலை தாரும். இயேசுவே, இந்த சூதாட்டத்தினின்று விடுதலை தாரும். இந்த ரகசிய பாவத்தினின்று விடுதலை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை விடுதலையாக்குகிறது. ஜீசஸ் நேம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை விடுவிக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை விடுவிக்கிறது. கண்ணீரை மாற்றுகிற கரம், சாபங்களை முறிக்கிற கரம், பாவத்தை கொண்டு வந்து உங்களை அடிமைப்படுத்தின அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் இப்பொழுது அறுபடுகிறது. ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் கூப்பிடுங்க. இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஊரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? சொந்த பந்தங்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்டு நிற்கிறீங்களா? கேட்க நாதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், அவர் உங்க வாழ்க்கையை உயர்த்த முடியும். அவர் வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உங்க பிள்ளை அல்லோ அப்பா, நான் உங்க அல்லோ. ஏசப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நான் உந்தன் நாட்டுக்குட்டி, எல்லாரும் சொல்லுவா, நான் உந்தன் நாட்டுக்குட்டி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் திக்கற்ற பிள்ளையா நின்றுட்டு இருக்கிறீங்களா? எனக்கு கணவன் இல்லையே, எனக்கு மனைவி இல்லையே, எனக்கு தகப்பன் இல்லையே, எனக்கு தாய் இல்லையே, வேதனையோடு இருக்கிறீங்களா? அவர் தாயாக இருப்பா, அவர் தகப்பன் ஸ்தானத்தில் வருவார், அவர் மூத்த சகோதரனாய் இருப்பார், அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருப்பார். உங்களுக்கு ஆதரவாக இயேசு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஜீசஸ். அவருடைய பிரசன்னம் வந்திருக்கிறது, அவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது, அவருடைய மகிமை உங்களை மூடுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, புதியவைகளை செய்யும், புதியவைகளை காண செய்யும், புதியவைகளை தோன்ற செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க 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 நெஞ்சில கையை வைத்துக்கொண்டு அப்படியே ஜெபம் பண்ணுவீங்களா? அப்பா, என்னை ஆசீர்வதியும்,
என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் தரித்திரத்தை மாற்றும். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. என்னை நான் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன். உங்கள் வழியில் நான் நடப்பேன். உங்கள் சித்தத்தை நான் செய்வேன். உங்கள் வேத வசனம் எனக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கணும் ஆண்டவரே. உண்மை நான் மறந்து போனவன் தான், உண்மை மறந்து போனவள் தான். இன்றைக்கு உங்ககிட்ட வருகிறேன். என்னை விடுவியும், எனக்கு இறங்கும் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படியே நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் இறங்குகிறத நீங்க பார்ப்பீங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் இறங்குறத பார்ப்பீங்க. இதுவரைக்கும் நான் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளல, நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றும் அந்த வல்லமையை நான் இழந்து போனேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றும் அதே நிலையில தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வருகிறது. இப்போது நீங்க அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவரை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஆவியானவரே என்னை நிரப்புன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது. ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஊற்றிடுமே உமதாவியே, மாற்றிடுமே உம்மை போலவே. ஊற்றிடுமே உமதாவியே, மாற்றிடுமே உம்மை போலவே. வான்புறாவே எங்கள் மீது வந்தமர்ந்திடோ, வான்புறாவே எங்கள் மீது வந்தமர்ந்திடும். சட்டைகள் அடித்து எம்மச்சமல்ல மகள வன்செயலாய் வந்தமர்ந்திடும். எம்மில் வன்செயலாய் வந்தமர்ந்திடும். ஊற்றிடுமே உமதாவியே, மாற்றிடுமே உம்மை போலவே. போற்றிடுமே உமதாவியே, மாற்றிடுமே உம்மை போலவே. வான்புறாவே எங்கள் மீது வந்தமர்ந்திடும். வான்புறாவே எங்கள் மீது இப்போது தேவனுடைய அளவு கடந்த அபிஷேகம் எல்லாரையும் நிரப்புவதாக, எல்லாரையும் நிரப்புவதாக. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஊற்றுவேன் என்று சொன்னீரே. சின்ன பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, முதியவர்கள் மேல, குடும்பத்தில் தாய் தகப்பன்மார் மேல உங்க வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுவதாக. ஜீசஸ் நேம். ஆண்டவருடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களை புதிய வல்லமையினால் நிரப்புகிறார், புதிய அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். ஆவியில நிரம்பி நீங்க செபிக்க முடியும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க ஓடி வந்த உமது ஜனம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியே ஆசீர்வதியும். தேவனே, எங்க தேசத்தில் ஒரு பெரிய மறுரூப மாற்றத்தை தாரும். ஆண்டவரே, மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் தம்முடைய மகனை ஆசீர்வதியும். அதில் வேலை செய்கிற அனைவரை ஆசீர்வதியும். அதில் நீர் தந்திருக்கிற அனைத்து எக்யூப்மெண்ட்டுகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகை வரட்டும். இந்த சேனல் போகிற ஒவ்வொரு ஆண்டவரே கிராமங்களும், ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஆண்டவருடைய அக்கினி பரவுவதாக, எழுப்புதல் வருவதாக, இருளின் ராஜ்யம் அழிவதாக. ஆண்டவரே, அநேக மக்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். இந்த சேனலுக்கு விரோதமாய் செயல்படுகிற சகல வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை இந்த சேனலை கொண்டு செல்வதாக. உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உங்களுடைய வல்லமை கொண்டு செல்லுகிற ஒரு சேனலாக கர்த்தர் மாற்றுவீராக. தகப்பனே, இந்த விடுதலை கூட்டத்துக்காக நன்றி. துவக்கம் முதல் முடி மட்டும் கர்த்தர் கூட இருந்து நடத்தின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஆண்டவரே, மனுஷன் கடமை மாத்திரம் செய்த ஆண்டவரே, எல்லா புகழும் துதியும் கனமும் மகிமையும் பரலோகத்தில் இருக்கிற இயேசு ராஜா ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பிதாவுக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம்.